அறிவு இருக்கா? கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே பிடிச்சிருவாங்க. நீ கடையில வச்சு காசு வாங்கினா விட்டுருவாங்களா? எல்லாம் என் நேரம். கைய கொஞ்சம் காட்டுங்க. ஒரு பூ பேரு சொல்லுங்க. மல்லிகைப்பூ. 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 1. காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முடிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். நீ கல்யாணம் பண்ணிக்க போற வீட்டுல பாத்திரமே இல்லையா? ஏன் எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போற? டேய், மருமகளா போனா இதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு போனோம். இதுக்கே இப்படி சொல்றியே, ஒவ்வொரு வீட்டுல பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போகும்போது கட்டு ரூபா நோட்டு வேற எடுத்துட்டு போனோம் தெரியுமா? எதுக்கு? இப்போ நான் அவங்க வீட்டுல காலம் பூரா இருக்கணும்னா அவங்க எனக்கு சோறு போடணும்ல, அதுக்குதான். அதே எதுக்கு அவங்க கிட்ட குடுக்கணும்? அத்தோட ஹோட்டல்ல கொடுத்தா ஒழுங்கா உட்காந்து சாப்பிடலாம்ல. உங்களுக்கு தெரியுது, இந்த காலத்து மாப்பிள்ளைங்களுக்கு தெரியலையே. டேய், நீங்களாவது உங்களுக்கு வர பொண்டாட்டிங்க கிட்ட இந்த மாதிரி எதையும் வாங்காதீங்க. எங்களை கட்டிய பொண்ணு வந்து அந்த மாதிரி அழகா இருந்தா பாப்போம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். கல்வி கழகு கசடர மொழிதல் செல்வருக்கு அழகு. பசங்களா நல்லா படிக்கிறீங்களா? ஏதோ என் மக கஷ்டப்பட்டு உங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறா. ஒழுங்கா படிச்சு அவ பேரை காப்பாத்துங்க. பசங்களா, நீங்க 2 பேரும் போய் வெளியே வண்டியில ஃபேன் ரேடியோ எல்லாம் வந்திருக்கு, எடுத்துட்டு வாங்க போங்க. என்ன பண்ணீங்க? படிக்க வர பசங்களை போய் வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்களே, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உன்ன மாதிரி ஒவ்வொரு ஆசிரியரும் பொறுப்போடு நடந்துக்கிட்டா நம்ம நாட்டோட கல்வித்தரமே உயர்ந்துடும். யோ, இதுவும் அக்காக்கு தான். இதுலயும் பேர் போடு. தம்பி, அது டேப் ரெக்கார்டரு. அதுல பேர் குத்தினா உடைஞ்சு போயிடும். டேப் ரெக்கார்ட்னா நீ என்ன பேசுறியோ அது அப்படியே திருப்பி பேசும். கிளிப்பிள்ள மாதிரியா? அதே மாதிரிதான். எங்க பேசு. என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன குழம்பு? மீன் குழம்பு. எனக்கு கொஞ்சம் தரக்கூடாதா? அண்ணா வா வா. விளையாடலாமா? யாரு கூட? நம்ம ஆண்டாள் கூட தான். கொடுத்து வச்சோண்டா. நான் ஏன் பிறந்தேன்? பாண்டியா, நான் உனக்கு பெரியவன்ல. ஏன்டா என்ன பாண்டியன் கூப்பிட்டேன்? நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். உன் காதுல அப்படி கேக்குது. ஓஹோ, ஒரு வாட்டி கூப்பிடு. பாண்டியா, இன்னொரு வாட்டி கூப்பிடு. பாண்டியா. ஒப்பங்கிட்ட போய் வச்சு வைக்கிறேன். ஐயோ வரலையானே. ஐயோ வரலையானே. வரலையானே. எடுக்கிற டேட்டா வர மாட்டேங்குது. இனிமே என்ன பாண்டியான்னு கூப்பிடுவிய? கூப்பிடவே மாட்டேன். கூப்பிட்டா என்ன பண்றது? கூப்பிட்டு மறுபடியும் டேட்டா மாட்ட விட்டுருங்க. ஐயா ஐயா காசு அழியுது. என்னப்பா ஆச்சு? ஐயோ, எந்த தருதலடா உன் தலையில இத மாட்டிச்சு? அனந்தாப்பா வல்லாதிக்கு மாத்திருச்சு. அனந்த் திட்டாலப்பா. அன்னைக்கு கடையில கடத்தல் வீடியோவை காட்ட சொல்லி என்ன போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு உன் தலையில தவசா மாட்டி வச்சிருக்கடி. உன் பையன் தலைக்கு சொம்பு தான் சரியா இருக்கும். ஜெயிச்சா மாட்டிக்கிறேன், சந்தோஷப்பட்டுக்க. அடிச்சு இருப்பால. கடைக்கு வா, உன்னை பேசிக்கிறேன். அண்ணன் அடிக்காயங்கப்பா. எப்பா எப்பா அண்ணன் அடிக்காயங்கப்பா. எப்பா அண்ணன் அடிக்காயங்கப்பா. அண்ணன் நல்லா வருப்பா. எப்பா அண்ணன் நல்லா வருப்பா. தேவசாவை மாட்டி குழப்பிட்டானே. வைத்திர எனக்கு இருக்கிறது ஒரே வாரிசு. இது தலையில தேவசா மாட்டிக்கிச்சு. எடுக்க முடியல. எப்படியாவது நீங்க தான் ஏதாவது பண்ணணும். எவ்வளவு நேரமாச்சு தேக்ஸா மாட்டி? 1 மணி நேரம் ஆச்சுங்க.
நீ எதுக்குமா அழுகுற? என்னதுங்க இது வாங்காம போனா எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. கவலையே படாதம்மா, சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன். உண்டான காசை பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. தேக்ஸாவை கழட்டவே முடியாது. காலையில எழுந்திருச்சு யார் மூச்சு முடிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். ரொம்ப நன்றி வைத்தியரே. சரி விடுப்புல ஏதோ மாப்பிள்ள வந்தா பார்த்தா போனா அவ்வளவுதானே. நான் அவ்வளவுதான் வந்து பார்த்தேன், பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். உங்க அப்பா நான் கட்டியா கொடுத்தாரு. வந்த மாப்பிள்ள ஒண்ணு உங்களை மாதிரி விலாசம் மாதிரி வரல, விசாரிச்சுல வந்திருக்காங்க. அப்ப விசாரிச்சு வரவங்களுக்கு உங்க அப்பா உன்னை கட்டி கொடுத்தாரா? நாளைக்கு உங்க அப்பா பார்த்து இத பத்தி பேசுறேன். இத பாருங்க, எங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு. நீங்க பாட்டுக்கு கொண்டுக்கா முண்டுக்கான்னு பேச அவர் தாட் போட்டு நெகிற கடைசியில எல்லாம் டமால் டமேல் ஆயிடு போகுது. பேசும்போது கொஞ்சம் குளிர்ச்சியா பேசுங்க. குளிர்ச்சியாவா? அது எப்படி 4 வார்த்தை பேச்சு காட்டுங்க, பழகிக்கிறேன். கிர்னி பழம் வெள்ளரி பிஞ்சு ஐஸ் தர்பீஸ். என்ன அது? குளிர்ச்சியா கேட்டீங்கல்ல அதான். கிஸ்தி வரி வட்டி எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது என் கூட பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, யாரை கேட்கிறாய்? கேட்கிறாய் ரொட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நான் தருகிறேன் குஸ்தி. வாங்கிக்கோ. அக்கா ஏதாவது பாட்டு பாடலாமா? இந்தா பாடு. இப்ப நீ பாட போறியா இல்லையா? முடியாது. டேய் எல்லாரும் கத்துங்கடா. இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தானே செவிட்டு பையன், அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டான். அதுக்கு தான் நிக்க வந்தேன். 5 10 பரவாயில்லைங்க, 1000 கணக்கு இல்லீங்களா? அதான் மடி எப்படி ஆகுறதுன்னு யோசனை பண்றாருங்க. நீ ஒன்னும் அவசரப்பட்டு மடியில் இருக்கிற அவுத்து கொடுத்துட வேண்டாம். 4 பேரை கேட்டு நல்லா விசாரிச்சுட்டு மெதுவா வந்தா போதும். என்ன அதுக்குள்ளார நான் ஒண்ணு மாட்டு வண்டி யாருக்கு வித்துற மாட்டேன். முருகேசன் சொன்னா முருகன் சொன்ன மாதிரி. தம்பி தீனி கம்மியா ஒரு டீ போடுப்பா. யோ 3க்கு முடிக்கலாம் 4க்கு முடிக்கலாம். இப்ப என்னடா அந்த ஆளு 5ங்கிறாரு 6ங்கிறாரு. இது என்ன நாயா? ஏங்க வியாபாரம்னா அப்படித்தாங்க, கேட்ட வேலையை நாம கொடுத்துட போறோமா? யோ இப்பதானே நீ தரங்க மாதிரியே பேசுற. ஏங்க கவலை விடுங்க, இந்த வண்டியை இன்னைக்கு நாம ஓட்டிட்டு போறோம். போறோமா? எப்படி சொச்சத்துக்கு உன் மடியில இருந்து அவுத்து கொடுக்க பாரியா? அது இல்லைங்க. என்ன இல்லைங்க இல்லைங்க. அங்க வருது யாரு பாருங்க. என்ன வண்டியா நீ இந்த பக்கம்? தியேட்டர்ல புது படம் போட்டுருக்காங்க, அதான் எல்லா ஊர்லயும் போஸ்டர்லாம் ஒழுங்கா ஒட்டிக்கான பாக்க வந்தேன். ஆமா நீங்க இந்த பக்கம் வண்டி மாடு வாங்கலான்னு வந்த. நீ பார்த்து ஒரு மதிப்பு சொல்லு. என்ன அவ்வளவு சொல்றானுங்க? அவங்க யானை வேலை சொல்றாங்க, அதை நாம கொடுக்க முடியுமா? நீ பார்த்து சொல்லு. வண்டி மட்டுமா இல்ல மாட்டோடவா? இது என்ன கேள்வி? ஊர் விட்டு ஊர் வந்து வாங்குறோம், வண்டி மாடு சேர்த்தான். இதுக்கு 3000 ரூபாய் கொடுக்கலாம். கேட்டையா புண்ணாக்கு இந்த தலையில குள்ளாக்க பாத்தியா? அம்மா வண்டிக்கார என்ன சொல்றாங்க? 6000 ரூபாய் ஒரு நய பேசி குறைக்க மாட்டேன்னு ஆரம்பிக்கிறாரு. என்னது 6000 ரூபாயா? அடே எவ்வளோ ஜில்லா திருட உன் தலையில கட்ட பாக்குறான். ஏனே நம்ம ஊர்ல வண்டியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுதா 2000 ரூபாய்க்கு ஜில் ஒரு அருமையான வண்டி பிடிச்சு கொடுத்துருப்பேன். கேட்டீங்களா பெரியவர? எங்க ஊருக்கார பையன் வந்தால தப்பிச்ச வண்டியில சம்பாரிச்சுத இந்த வண்டியில விட்டுருப்பேன். வண்டியை ஓட்டிட்டு போயா? என்ன விலைக்கு? விலையே வேணாம், என்னமா ஓட்டிட்டு போயா? இடமே எங்களுக்கு எதுக்கு? நீ வெட்டி தெரியா? அவன் வண்டி ஓட்டிட்டு போறாங்களா இல்லையான்னு பாரு. இல்லன்னா மாட்டை கசாப் கடைக்கு ஓட்டிட்டு வண்டியை உடைச்சு விறகு கடையில போட்டுரு. என்னங்க நீங்க இந்த ஊருக்கு தரக வேலையா பார்க்க வந்தீங்க? உங்க வீட்டு வண்டி தண்ணி நான் அப்படி சொல்லிருப்பேனா? என்ன பொண்ணு பக்கம் வரும்போது அந்த வண்டியில தானே வந்தீங்க? அப்ப கண்ணு முன்னாடி வச்சு வந்தீங்களா பின்னாடி வச்சு வந்தீங்களா? அப்பங்க வண்டி மேல கவனம் இருந்தது. தாக்குபார் படம் பழிச்சிருக்குமா எலிச்சிருக்குமா பயந்துட்டு வந்தேன். சரி வண்டியை தான் கவனிக்கல, காலையை பார்த்தோன்னே ஞாபகம் வந்திருக்கணுமே. ஆமா பெரிய வெள்ளையம்மா காலை, அத பார்க்க பரிதாபமா இருக்கு. அத போய் உங்க அப்பா 6000 ரூபாய் சொல்றான். சரியான போங்க.
உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? யாரோ வாங்குறாங்க, யாரோ குடுக்குறாங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? ஏமாறது எங்க ஊர்க்காரனாச்சே. உங்க ஊருக்காரன் ஏமாறது இருக்கட்டும், முதல்ல நீங்க என்ன ஏமாந்துறாதீங்க. உசுறு போனதுக்கு அப்புறம் ஊசி போட்டு பிரயோஜனம் இல்ல. சீக்கிரமா எங்க அப்பா வந்து பாருங்க. உங்க அப்பாவை பாக்குறது இருக்கட்டும். எங்க அப்பா இந்த ஒரு பைத்தியத்தனம் வச்சுக்காரு, அதை முதல்ல சரி பண்ணணும். என்ன பண்ணாரு? ஆமா, நான் முதல்ல பார்க்க வேண்டிய பொண்ணு இந்த ஊர்ல தானே இருக்கு. அது ஏதோ வாத்தியார் பொண்ணு சொன்னாங்க. வாத்தியார்னா விஸ்வநாத வாத்தியாரா? ஆமா. பொண்ணு பேர் ரேவதியா? ஆமா. என் ஃப்ரெண்ட் தாங்க. அப்ப நல்லதா போச்சு. என்ன சொல்றீங்க? அதான் ஒரு வள்ளி, தெய்வான, கங்கா, கௌரி, பாமா, ருக்மணி, அந்த மாதிரி ஒரு சீதா, ரேவதின்னு இருக்கட்டுமே. என்னவா? ஏய் சீதா, இந்த பாரு, நான் சொல்றேன். ஏய், தண்ணி அடிக்காம போறோம்ல. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஐந்தில் வளையாதது 50 வளையுமா? இந்த காலத்துல யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னே தெரியல. ஏய் பசங்களா, உங்க டீச்சர் அம்மா ஆடுறதுதான் ஆடுறாங்க, ஒரு பரதநாட்டியம் குச்சிப்புடின்னு ஆட சொல்லுங்க. நான் அச்சாவித்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. முதல்ல எங்க அப்பா கிட்ட போய் என்ன பாக்க மாப்பிள்ள வந்திருக்கான்னு சொல்லிப்போ. ஓஹோ அப்படியா? அக்கா பாட்டிக்கு மாப்பிள்ள வந்திருக்காடா. ஐயோ, வேணாங்க, நம்ம பலத்தை முத காமிக்கிறதே பத்திரிகையில தான். அதை குறைச்சு போட்டோம்னா தப்பா போயிடும். நல்லாவே போட்டுருங்க. அக்கா பாக்க மாப்பிள்ள வந்திருக்காரு. அப்படியா? நான் வர்றேன். இப்பவே உனக்கு கல்யாண கலை வந்துருச்சு. ஏ ராசாத்தி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வாங்க வாங்க மாப்பிள்ள. அப்பா உங்களை பார்த்து வர சொன்னார். அன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு வீடு முழுக்க ஒரே கூட்டம். எல்லாருக்கும் வழியை பார்த்து 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 கண்ணு பூத்து போச்சு. ஏகப்பட்ட பலகாரம் செஞ்சு வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் பசங்க தான் ராப்பூரா தின்னு தீத்தாங்க. இப்ப நீங்க வந்தது கூட நல்லதா போச்சு. நான் இப்பதான் அச்சாபீஸுக்கு போய் பத்திரிகை ப்ரூஃப் பார்த்துட்டு வரேன். அப்ப தம்பி, நீ ஓடி போய் கொஞ்சம் இருங்க, நான் உங்க வீட்டை கொஞ்சம் தனியா பேசணும். பத்திரிகைக்கும் தனியா பேசுறதுக்கும் இல்லங்க, பத்திரிகை பத்தி தான் பேசணும். வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வாங்க. இத பாருங்க, உங்க அப்பா கிட்ட நான் நகனட்டை பத்தி பேசலையே தவிர எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி தான் செய்வேன். ஆமா, அவ எனக்கு ஒரே பொண்ணு. நான் எனக்குன்னு என்னத்தை வச்சுக்க போறேன்? என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அவளுக்கு தான் சீதனமா செய்ய போறேன். சீதனத்தை பத்தி பேச நான் வரல. இவெல்லாம் உங்க பொண்ணை பார்க்க வரத காரணமே இதே ஊர்ல இருக்க வேற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கேன். எல்லா ஏற்பாடும் பண்ண பிறகு திடீர்னு இப்படி சொல்றீங்களே, இதை நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம்ல?
அது என்னமோ என் தப்பு தான். ஐயோ, தப்பு சரின்னு பேசுற நேரம் இல்ல இது தம்பி. இத்தனை நாளா யாரு மாப்பிள்ளைன்னு தெரியாம இருந்த ஊர் ஜனங்களுக்கு இப்ப நீங்க தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் கல்யாணத்தை நிறுத்தினா ஊர்வாய் அடக்க முடியுமா சொல்லுங்க? இப்ப நான் உங்க பொண்ணை பார்க்காம தான் இந்த முடிவு சொல்றேன். எனக்கு வேறொரு பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு சொன்ன தவிர உங்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. இப்ப நீங்க என்கிட்ட தனியா பேசினத நான் ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தம்பட்ட அடிச்சா சொல்ல முடியும்? இப்பவே வீட்டுக்குள்ள ஊரே கூடி போயிருக்கு. அவங்க என் பொண்ணு கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டா அவ மனசு அப்படியே கொதிச்சு போயிடுவா. என் பொண்ணை பத்தி நானே சொல்லிக்க கூடாது, உண்மையிலேயே மகாலட்சுமி மாதிரி இருப்பா அவ. என்னங்க நீங்க நிலைமைய புரியாம திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க? தம்பி, உங்க வீட்டு பொண்ணுக்கு முடிவு பண்ண மாப்பிள்ள திடீர்னு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எங்க வீட்டு பொண்ணுக்கு எந்த விதமான குறை இல்லைன்னா நிச்சயமா வேற ஒரு மாப்பிளை கட்டி வைப்பேன். என்ன தெரியும் நம்ம தம்பி இப்படி சொல்லுது? தேங்காய் உடச்சு பார்த்தா தானே தெரியும் தேரக்காயா தேரணக்காயான்னு. யாரு கண்டா? நமக்கெல்லாம் தெரியாது, பையனுக்கு தெரிஞ்சு போச்சோ என்னமோ. சும்மா இரு. அந்த பொண்ணு மேல பழி சொன்னோம்னா நம்ம நாக்கு அடி போயிடும். டாக்டர், என் பொண்ணு பழச்சுக்குவா இல்ல? உயிருக்கு ஒண்ணு ஆபத்துல, தலையில தான் பலமா அடிபட்டு இருக்கு. எப்ப அவ மயக்கம் தெளிஞ்சு பேசுவா? மயக்கம் தெரிஞ்சா கூட பேச மாட்டாங்க. மூளை அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்க பொண்ணு பேசுற சக்தியை இழந்துட்டாங்க.